ராஜாங்கம் ஒரு ரிட்டையர்டு அரசு ஊழியர். தன்னோட 40 வருஷ உழைப்பில் சேமித்த எல்லா பணத்தையும், அதாவது 20 லட்சம் ரூபாயை ஒரு நல்ல எதிர்காலத்துக்காக முதலீடு செய்யணும்னு நினைச்சாரு. அப்போதான் அவர் கணக்கு வச்சிருந்த வங்கியே அவருக்கு ஒரு சூப்பரான திட்டத்தை சொல்லுச்சு. அதாவது அவங்க வச்ச பேர் என்னன்னா சூப்பர் ஃபிக்ஸட் டெபாசிட், சூப்பர் எஃப்டி. சாதாரண எஃப்டிகளை விட வட்டி அதிகம், வாழ்க்கை முழுசும் வருமானம், அதுவும் பேங்க்ல இருந்து கேரண்டி. இதை விட வேற என்னங்க வேணும்? ராஜாங்கம் முழுசா நம்பினாரு. தன்னோட பிஎஃப் கிராஜுவேட்னு எல்லா பணத்தையும் அந்த சூப்பர் எஃப்டியில் போட்டார். ஆனா ஒரு நாள் காலையில் பேப்பர் பார்த்தவருக்கு பேரதிர்ச்சி. எஸ் பேங்க் திவாலா ஆயிடுச்சு. முதல் பக்கத்துல செய்தி. அதை விட பெரிய அதிர்ச்சி, அவர் போட்டிருந்த அந்த சூப்பர் எஃப்டியோட மதிப்பு ஒரே ராத்திரியில் 0. அவரோட 20 லட்சம் ரூபாய் இப்போ 0. இது எப்படி நடந்துச்சு? ராஜாங்க மாதிரி ஆயிரக்கணக்கான சாதாரண மக்களை நடுத்தெருவுக்கு கொண்டு வந்த அந்த சூப்பர் எஃப்டிக்கு பின்னால இருக்கிற மர்மம் என்ன? மக்கள் நம்பி போட்ட பணம் எங்க போச்சு? வாங்க இந்த வங்கி வரலாற்றோட கருப்பு பக்கங்கள் நம்ம புரட்டி பார்க்கலாம். நான் உங்கள் சுந்தர், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மைண்ட்ஃபுல் ஃபினான்ஸ். எஸ் பேங்கோட கதை ரொம்ப பிரகாசமாக தான் ஆரம்பிச்சது. 2004 ராணா கபூரும் அவரோட மைத்துனர் அசோக் கபூரும் இந்த வங்கியை ஆரம்பிக்கும் போது அவங்க இலக்கு ஒன்னே ஒன்று தான், இந்தியாவோட நம்பர் 1 பிரைவேட் பேங்க் ஆகணும். பழைய அரசு வங்கிகள் மாதிரி மெதுவாக இல்லாமல் புது டெக்னாலஜி, வேகமான சர்வீஸ், கஸ்டமர்ஸ் இருக்கிற அணுகுமுறைன்னு ஒரு புத்தம் புது பேங்காக களமிறங்குச்சு. வளர்ச்சியும் அசுர வேகத்தில் இருந்துச்சு. கிளைகள் அதிகமாச்சு, டெபாசிட் கூஞ்சிச்சு, கடன் கொடுக்கறதும் அதிகரிச்சது. பங்கு சந்தையில் எஸ் பேங்க் ஒரு செல்ல பிள்ளையா மாறுச்சு. அதுல முதலீடு செஞ்சவர்களுக்கு நல்ல லாபம் கிடைச்சது. ராணா கபூர் இந்திய பேங்கிங் துறையோட சூப்பர் ஸ்டாரா பார்க்கப்பட்டார். பேங்க்னா இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு மக்கள் நினைச்சாங்க. இந்த வேகமான வளர்ச்சி எஸ் பேங்கை இந்தியாவோட 5வது பெரிய தனியார் வங்கியா ரேங்கிங் பண்ணி மேலே உட்கார வச்சிச்சு. ஆனால் இந்த பிரம்மாண்டமான வளர்ச்சியோட அஸ்திவாரம் எவ்வளவு பலவீனமாக இருக்குன்னு அப்போ யாருக்கும் தெரியல. 2008 மும்பை தீவிரவாத தாக்குதலில் அசோக் கபூர் பரிதாபமாக உயிரிழந்தது பிறகு வங்கியோட முழு கண்ட்ரோலும் ராணா கபூர் கைக்கு வந்தது. அதுக்கப்புறம்தான் வங்கியோட பாதை தடம் மாற ஆரம்பிச்சது. வெளியிலேருந்து பார்க்கும் எஸ் பேங்க் ஒரு பெரிய மாளிகை மாதிரி தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள அதோட சுவர் தான் கரையான் அடிச்ச மாதிரி ஆகிட்டு இருந்துச்சு. இதுக்கு முக்கிய காரணம் வங்கியோட கடன் கொள்கை தான். ஒரு வங்கியோட லாபமே அது கொடுக்குற கடனுக்கு வர்ற வட்டியை திரும்ப வாங்குறத வச்சு தான் அதோட இதே இருக்குது. ஆனால் யாருக்கு கடன் கொடுக்குறோம்ன்றதுல தான் வங்கியோட தலையெழுத்தே இருக்குது. எஸ் பேங்க் தன்னோட கடன் அளவை வேகமாக கூட்டணுங்கிற வெறியில ரொம்ப ஆபத்தான ஒரு வழியை தேர்ந்தெடுத்தது. ஏற்கனவே திவாலாகும் நிலைமையில் உள்ள நிதி நெருக்கடியிலேயோ பயங்கரமான பிரச்சனையில் இருக்கிற பல பெரிய பிஸ்னஸ் ஓனர்ஸ்களுக்கு கம்பெனிகள் தாராளமாக லோன் கொடுத்துருக்கு. அனில் அம்பானியோட ரிலையன்ஸ் குரூப், டிஹெச்எஃப்எல், IL&FS, ஜெட் ஏர்வேஸ்னு ஏற்கனவே பிரச்சனையில் இருக்கிற சிக்கிக்கிட்டு இருக்கிற நிறுவனங்களுக்கு ஆயிரக்கணக்கான கோடியில் கடனாக கொடுத்தாங்க. இந்த கடனெல்லாம் திரும்ப வராதுன்னு தெரிஞ்சுதான், இந்த கடன்லாம் திரும்ப வராதுன்னு தெரிஞ்சே தான் கொடுத்துருக்காங்கன்னு பின்னாடி குற்றச்சாட்டு கூட இதுக்கு எழுந்துச்சு. இந்த கடன்கள் வாரா கடனா, அதாவது நான் பெர்ஃபார்மிங் அசட் NPAவாக மாறும்போது அதை பேங்க் கணக்கில் காட்டணும். அப்படி காட்டினா வங்கியோட லாபம் குறையும், நிதி நிலைமை மோசமாக தெரியும். இதை மறைக்க எவர் கிரீனிங்னு ஒரு தந்திரம் செஞ்சாங்க. அதாவது கடனை திருப்ப முடியாத ஒரு கம்பெனிக்கு அந்த கடனை அடைக்கிறதுக்காகவே புதுசாக இன்னொரு கடன் கொடுக்கறது. இதனால பழைய கடன் அடைபட்ட மாதிரி கணக்கில் சுத்தமாக இருக்கும், ஆனால் பிரச்சனை அப்புறம் தான் இருக்கும். பிரச்சனை அப்படியே தான் இருக்கும். ரிசர்வ் பேங்குகளுக்கு இந்த நடவடிக்கைகள் மேலே சந்தேகம் வர ஆரம்பிச்சது. 2017 இருந்த ரிசர்வ் பேங்க் செஞ்ச ஆய்வுகளில் எஸ் பேங்க் கணக்கில் காட்டின வாரா கடனுக்கும் உண்மையான வாரா கடனுக்கும் மலையோட பெருசு, அதாவது அவங்க நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு வித்தியாசம் இருந்துச்சு. இதை டைவர்ஜன்ஸ்னு சொல்லுவாங்க. இதை இந்த உண்மைகள் வெளியே வர ஆரம்பித்ததும் முதலீட்டாளர்களோட நம்பிக்கை உடைய ஆரம்பிச்சது. இதோட விளைவா 2019 ரிசர்வ் பேங்க் ராணா கபூரை தலைவர் பதவியை விட்டு விலக சொல்லி கட்டாயப்படுத்துச்சு. வங்கியோட அஸ்திவாரம் ஆட்டங்காணுதுன்னு அப்போதான் உலகத்துக்கே புரிய வந்துச்சு. வங்கியோட நிதி நிலைமை இப்படி மோசமாயிட்டு இருந்த அதே நேரத்தில் தான் அந்த மிகப்பெரிய மோசடி நடந்துச்சு. பேங்க்குக்கு அவசரமாக பணம் தேவைப்பட்டது. அப்போது தான் அவங்க AT1
பத்திரங்கள், அதாவது 81 பாண்ட் அப்படின்ற ஒரு நிதி கருவியை வச்சு ஒரு பயங்கரமான ஒரு கேமை ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்படின்னா என்னன்னு நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன். அதாவது வங்கிகள் எப்போவும் ஒரு குறிப்பிட்ட அளவு மூலதனத்தை கையிருப்பில் வச்சிருக்கணும். ரிசர்வ் பேங்கோட ரூல்ஸ் அதுதான். நெருக்கடியான நேரத்தில் பேங்க் திவால் ஆகாமல் இருக்க இது உதவும். இந்த மூலதனத்தை அதிகப்படுத்துறதுக்காக வங்கிகள் வெளியிடுற ஒரு வகையான கடன் பத்திரம் தான் இந்த 81 பாண்ட்ஸ். இதுக்கு மெச்சூரிட்டி டேட் கிடையாது. ஆனால் சாதாரண ஃபிக்ஸட் டெபாசிட்டை விட அதிக வட்டி கிட்டத்தட்ட 9% 9.5% வரைக்கும் கிடைக்கும். அதிக வட்டி இருந்தால் ஆபத்தும் அதிகம். இதில் இருக்கிற பெரிய ஆபத்து என்னன்னா, வங்கிக்கு ரொம்ப நிதி நெருக்கடி வந்துட்டா இந்த 81 பத்திரங்களோட மொத்த மதிப்பும் பூஜ்ஜியமாக்க ரிசர்வ் பேங்க்கு அதிகாரம் உண்டு. இதுக்கு பேர் ரைட் ஆஃப். அதாவது நீங்கள் போட்ட பணம் ஒரு பைசா கூட திரும்ப வராது. இதுதான் இதுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கிற மிகப்பெரிய ஆபத்து. இந்த ஆபத்தான பாண்ட்ஸ் தான் எஸ் பேங்க் அதிகாரிகள் அப்பாவி மக்கள்கிட்ட சூப்பர் ஃபிக்ஸட் டெபாசிட்னு சொல்லி விற்றாங்க. அவங்க குறி வச்சது யார் தெரியுங்களா? பல வருஷமாக பேங்க்கில் எஃப்டி வச்சுருந்தாங்க வயசானவங்க, ரிட்டையர்ட் ஆனவங்க, பாவங்க, இது பென்ஷன் வாங்குறவங்க, படிப்புக்காக சேவ் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க, கல்யாணத்துக்காக சேர்த்த பணங்கள், இப்படி சேமித்த நடுத்தர வர்க்க மக்கள் இவங்ககிட்ட சாரி எதுக்கு எப்படில போய் போகிற. ஸோ இந்த மாதிரி ஒரு கோல் நோக்கி சேவ் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, ரொம்ப மிடில் கிளாஸில் இருக்கிற மக்கள் பார்த்தீங்களா, இவங்க தான் இந்த பேங்க் டார்கெட் பண்ண ஆடியன்ஸ். இவங்கள பூரா போய் ரீச் பண்ணி இவங்க சார் எதுக்கு நீங்கள் எப்படி இல்லை 6% வட்டிக்கு பணத்தை வச்சுருக்கீங்க, எங்ககிட்ட சூப்பர் எப்படி இருக்குது, 9% வட்டி, லைஃப் டைம் வருமானம், பேங்க் கேரண்டி கொடுக்குதுன்னு ஆசை வார்த்தையை சொன்னாங்க. ஆனால் இந்த பாண்ட், ரைட் ஆஃப், இது மாதிரியான வார்த்தைகளை சொல்லவே இல்லை. இதில் இருக்கிற ஆபத்தை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசாமல் இதை பாதுகாப்பான டெபாசிட் மாதிரியே காட்டினாங்க. மக்களும் நம்ம பேங்க் அதிகாரி தானே சொல்கிறாரு அப்படின்னு நினச்சிட்டு வங்கியை கேரண்டி கொடுக்குதுன்னு சொல்லி நினச்சி முழுசாக நம்பி பல வருஷமாக இருந்த எஃப்டிக்களை எல்லாம் உடச்சி இதில் போய் போட்டாங்க. செபி செஞ்ச விசாரணையில் சுமார் 1346 தனிநபர்கள் கிட்டத்தட்ட 679 கோடி ரூபாயை இதில் முதலீடு செஞ்சது அதை கண்டுபிடிச்சாங்க. இந்த மோசடியான விற்பனைக்காக செபி அப்புறமா ராணா கபூருக்கு 2 கோடி ரூபாய் அபராதம் வச்சு. எங்கே 650 கோடி எங்கே இருக்குது, இவருக்கு ஃபைன் 2 கோடி எங்கே இருக்குது. எனிவே, ஆனால் மக்கள் இழந்த கோடிக்கணக்கான ரூபாயோட ஒப்பிடும்போது இந்த அபராதம் வெறும் ரொம்ப ரொம்ப சொல்கிறதுக்கு மனசு வரல, அதுக்கு சமம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, உங்கள் பேங்க் மேனேஜரே இப்படி அதிக வட்டி தர்ற ஒரு திட்டத்தை சொன்னால் நீங்கள் என்ன செய்வீங்க? அதோட ஆபத்தை பற்றி துருவி கேட்பீங்கள்ல, இல்லை பேங்க்கை நம்பி முதலீடு செய்வீங்களா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, உங்கள் பேங்க் மேனேஜரே இப்படி அதிக வட்டி தர்ற ஒரு திட்டத்தை சொன்னால் நீங்கள் என்ன செய்வீங்க? அதோட ஆபத்தை பற்றி துருவி கேட்பீங்களா, இல்லை பேங்க்கை நம்பி முதலீடு செய்வீங்களா? உங்கள் பதில கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிதி விழிப்புணர்வு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. மார்ச் 2020 கொரோனா உலகத்தையே மிரட்டிக்கிட்டு இருந்த நேரம். இந்தியாவில் ஊரடங்கு போட்டாங்க, பொருளாதாரம் நின்று போச்சு. இந்த சூழலில் தான் எஸ் பேங்கோட உண்மையான நிலையை வெட்ட வெளிச்சமாச்சு. பல வருஷமாக மறைச்சு வச்ச வாராக்கடன்கள் பயங்கரமாக மேக்னிஃபை ஆச்சு. வங்கியோட மூலதனம் கம்ப்ளீட்டாக எரேஸ் ஆயிடுச்சு. இந்த நியூஸ் பரவ ஆரம்பித்ததும் மக்களுக்குள்ள பயம் வந்துச்சு. ஆப்வியஸாக எல்லாருக்கும் பேனிக் ஆகும் இல்லைங்களா, அந்த மாதிரி நடந்துச்சு. பேங்க்கில் பணம் போட்டவங்க தன்னோட பணத்தை எடுக்கிறதுக்கு பேங்க்குக்கு படையெடுத்து போனாங்க. ஒரே நேரத்தில் லட்சக்கணக்கான பேர் பணத்தை எடுக்க முயற்சி செஞ்சதால் வங்கி டென்ஷன் ஆயிடுச்சு. அவங்களால ஹேண்டில் பண்ண முடியல, இவ்வளோ பேர் வராங்களே. இதுக்கு பேங்க் ரன்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு கான்செப்ட். ஒரு வங்கியை காலி பண்ண இது ஒன்றே போதும். நிலைமை கைமீறி போகிறத உணர்ந்த ரிசர்வ் பேங்க்கு மார்ச் 5, 2020 அன்னைக்கு அதிரடியாக களத்தில் இறங்கினாங்க. எஸ் பேங்கோட நிர்வாக குழுவை கலைச்சிட்டு வங்கியை தன்னோட கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்தாங்க. இதை விட முக்கியமாக மாதத்துக்கு 50,000 ரூபாய்க்கு மேலே பணம் எடுக்க முடியாதுன்னு ஒரு தடையும் போட்டாங்க. இந்த அறிவிப்பு நாடு முழுக்க பயங்கரமான ஒரு பேனிக் வேவை கிரியேட் பண்ணுச்சு. மக்களோட சொந்த பணத்தை அவங்களே எடுக்க முடியாத நிலை, ஆஸ்பத்திரி செலவு, அவசர தேவைக்கு கூட பணம் எடுக்க முடியாமல் மக்கள் தவிர்ச்சாங்க. ஏடிஎம் வாசலில் நீளமான
வரிசை, வங்கிகளில் கூச்சல், குழப்பம், கண்ணீர்னு ஒரு தனியார் வங்கியோட சரிவு லட்சக்கணக்கான மக்களோட வாழ்க்கையை எப்படி பாதிக்கும்ன்றதுக்கு இது ஒரு நேரடி உதாரணமாக நடந்துச்சு. நான் கண்ணு முன்னாடி நடந்துச்சுங்க. இது நான் கண்ணாடி நான் பார்த்துருக்கேன், அனுபவப்பட்டிருக்கேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸில் நிறையா பேர் இதில் பாதிப்பில் இருந்தாங்க. அப்போ எஸ் பேங்க் விழுந்தா அது ஒட்டுமொத்த இந்திய வங்கி சிஸ்டம் மேலே இருக்கிற நம்பிக்கையே கொலாப்ஸ் ஆகிடும். இதை தடுக்க இந்திய அரசும் ரிசர்வ் வங்கியும் சேர்ந்து ஒரு மீட்பு திட்டத்தை உருவாக்குனாங்க. இந்தியாவோட மிகப்பெரிய பொதுத்துறை வங்கியான ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த மீட்பு பணிக்கு தலைமை தாங்குச்சு. எஸ்பிஐ எஸ் பேங்க்கில் முதலீடு செஞ்சு அதோட பெரும்பான்மை பங்குகளை வாங்குச்சு. கூடவே HDFC, ICICI, ஆக்சிஸ் பேங்க் போன்ற மற்ற பெரிய தனியார் வங்கிகளும் முதலீடு செஞ்சாங்க. இதனால் எஸ் பேங்க் திவாலாகாமல் தப்பிச்சிச்சு. ஆனால் இந்த மீட்பு திட்டத்தோட ஒரு பகுதியாக மார்ச் 14, 2020 ஒரு அதிர்ச்சியான அறிவிப்பு வெளியாச்சு. அதுதான் எஸ் பேங்க் வெளியிட்டிருந்த சுமார் 8415 கோடி ரூபாய் மதிப்புள்ள AT1 பத்திரங்கள் மொத்தமாக ரைட் ஆஃப் செய்யப்படுது, அதாவது தள்ளுபடி செய்யப்படுதுன்னு சொன்னாங்க. இது ஒரு அர்த்தம், ராஜாங்கம் மாதிரி ஆயிரக்கணக்கான மக்கள் சூப்பர் எஃப்டின்னு நம்பி போட்ட பணம் இனிமே திரும்பாது, அதோட மதிப்பு 0. இது ஏன் ஒரு சர்ச்சைக்குரிய நடவடிக்கைன்னா, பொதுவாக ஒரு கம்பெனி திவாலானா முதல்ல நஷ்டத்தை ஏற்றுக்க வேண்டியது அந்த கம்பெனியோட ஓனர்ஸ், அதாவது பங்குதாரர்கள், ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ். அவங்க முதலீடு 0 ஆன பிறகுதான் கடன் கொடுத்தவர்களுக்கு நஷ்டம் வரும். ஆனால் எஸ் பேங்க் விஷயத்தில் இந்த விதியை தலையிலாக மாற்றினாங்க. AT1 பத்திரங்களில் முதலீடு செஞ்சவங்களோட பணம் 0 ஆச்சு. ஆனால் அதே சமயம் வங்கியோட பங்குகளை வச்சிருந்த பங்குதாரர்களோட முதலீடு 0 ஆகலை. ஷேர் விலை பயங்கரமாக சரிஞ்சாலும் அதுக்கு ஒரு மதிப்பு இருந்துச்சு. சிம்பிளாக சொல்லணும்னா, கடன் கொடுத்தவனோட காசு போச்சு, ஆனால் ஓனரோட காசுக்கு மதிப்பு இருந்துச்சு. இதுதான் எஸ் பேங்க் ரகசியத்தோட உச்சக்கட்ட சோகம். வங்கியை காப்பாற்றுறவங்கிற பேரில் எந்த தப்பும் செய்யாத சாதாரண முதலீட்டாளர்கள் பலிகடா ஆக்கப்பட்டாங்க. தன்னோட வாழ்க்கை சேமிப்பை ஒரே ராத்திரியில இழந்த மக்கள் சும்மா இருக்கல, சட்ட போராட்டத்தை ஆரம்பிச்சாங்க. அவங்களோட வாதம் ரொம்ப சிம்பிள். பங்குதாரர்களுக்கு முன்னாடி கடன் கொடுத்த எங்களோட பணத்தை எப்படி 0 ஆக்கலாம்? இந்த பத்திரங்களை எங்க கிட்ட தப்பா ஆபத்தை மறைச்சு வித்துட்டாங்க. இந்த வழக்கை விசாரிச்ச பம்பாய் உயர் நீதிமன்றம் ஜனவரி 2023 ஒரு வரலாற்று தீர்ப்பை கொடுத்துச்சு. AT1 பத்திரங்களை தள்ளுபடி செஞ்சது, சட்டவிரோதம்னு தீர்ப்பளிச்சது. இது முதலீட்டாளர்களுக்கு கிடைச்ச பெரிய வெற்றியா பார்க்கப்பட்டது. ஆனால் எஸ் பேங்க்கும் ரிசர்வ் பேங்க்கும் இந்த தீர்ப்பை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்துக்கு முறையீடு செஞ்சாங்க. ரிசர்வ் வங்கி, நாங்கள் இந்த முடிவை எடுக்கலைன்னா எஸ் பேங்க் மூழ்கி இருக்கும், லட்சக்கணக்கான டெபாசிட்தாரர்களோட பணம் போயிருக்கும், வங்கி அமைப்பையே காப்பாற்றத்தான் இதை செஞ்சோம்னு வாதிட்டது. உச்ச நீதிமன்றம் பம்பாய் உயர் நீதிமன்றம் தீர்ப்புக்கு தற்காலிக தடை விதிச்சது. உச்ச நீதிமன்றம் பம்பாய் உயர் நீதிமன்ற தீர்ப்புக்கு தற்காலிக தடை விதிச்சிச்சு. இந்த வழக்கு இன்னமும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒரு வேளை உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்ற தீர்ப்பை உறுதி செஞ்சா எஸ் பேங்க் அந்த 8415 கோடி ரூபாயும் வட்டியோட திரும்பி கொடுக்க வேண்டியிருக்கும். இது பேங்க்கு பெரிய அடியாக இருக்கும், ஆனால் முதலீட்டாளர்களுக்கு கிடைச்ச நிதியாக இருக்கும். இதுக்கு நடுவில் SBI நிர்வாகத்தின் கீழ் எஸ் பேங்க் மெதுவாக மீண்டு வர ஆரம்பிச்சிருக்கு. 2025-26 நிதியாண்டு 3ஆம் காலாண்டில் வங்கி சுமார் 952 கோடி ரூபாய் லாபம் ஈட்டிருக்கு. அதோட சொத்து மதிப்பும் நல்லா இருக்குது. வங்கி காப்பாற்றப்பட்டுச்சு. ஆனால் அதுக்காக கொடுத்த விலை என்ன? அப்பாவி மக்களோட சேமிப்பும் நம்பிக்கையும் தான். எஸ் பேங்க் கதை வெறும் ஒரு பேங்கோட கதை கிடையாதுங்க. பணம் சேமிக்கிற, முதலீடு செய்கிற ஒவ்வொரு இந்தியனுக்கும் இது ஒரு முக்கியமான பாடம். இதிலிருந்து நாம் கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு, பாதுகாப்பான அதிக வட்டின்னு ஒன்று உலகத்தில் கிடையவே கிடையாது. ஒரு முதலீடு வழக்கத்தை விட அதிக வட்டி தருதுன்னா அதில் கண்டிப்பாக ஆபத்து ஒளிஞ்சிருக்குன்னு அர்த்தம். இது ரொம்ப நல்லதாக இருக்குதுன்னு தோன்ற எந்த ஒரு திட்டத்தையும் ஒரு முறைக்கு 2 முறை அதை யோசிங்க. பாடம் 2. ஸோ 2வது பார்ப்போம். உங்கள் பேங்க் அதிகாரியை கண்ணை மூட்டு நம்பாதீங்க. வங்கி அதிகாரிகள் உங்களுக்கு நண்பர்களாக இருக்கலாம், ஆனால் அவங்களுக்கு சேல்ஸ் டார்கெட் தான் இருக்கும். அதை முடிக்க சில சமயம் திட்டத்தோட ஆபத்துகளை உங்கள்கிட்ட மறைக்கலாம். அவங்க சொல்கிறத கேட்டுக்கோங்க, ஆனால் உங்கள் சைட்லேருந்து அதை ஃபுல் ரிசர்ச் பண்ணிக்கோங்க.
மூணாவது, புரியாத திட்டங்களில் முதலீடு செய்யாதீங்க. இந்த AT1 பாண்ட் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த AT1 பத்திரம், பெர்பச்சுவல் பாண்ட், இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு புரியலையா, அப்போது அதில் காசை போடாதீங்க. உங்களுக்கு முழுசாக புரிகிற எளிமையான திட்டங்களில் முதலீடு பண்ணுறது தான் எப்போவுமே சேஃப். 4, எல்லா முட்டையிலையும் ஒரே கூடையில் வைக்காதீங்க. உங்கள் சேமிப்பு முழுசையும் ஒரு இடத்துல ஒரே திட்டத்தில் போடாதீங்க. ஃபிக்ஸட் டெபாசிட், மியூச்சுவல் ஃபண்டு, தங்கம், ரியல் எஸ்டேட்னு உங்கள் முதலீட்டை பிரித்து இந்த அசெட் அலோகேஷன் ப்ராப்பராக கரெக்டாக பண்ணுங்கள். தெரியலன்னா ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட போய் கேட்டுக்கோங்க. ஒரு காலத்தில் இந்திய வங்கித்துறையோட நம்பிக்கை நட்சத்திரமாக இருந்த எஸ் பேங்க் எப்படி தன்னோட பேராசையால் சரிஞ்சதுன்னு பார்த்தோம். சூப்பர் எஃப்டிங்கிற பொய்யான வாக்குறுதியை நம்பி சாதாரண மக்கள் ஏமாந்தாங்கன்னு அவங்கள காப்பாற்ற வேண்டிய விதிகளே எப்படி அவங்களுக்கு எதிராக மாறுச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த சட்ட போராட்டம் இன்னும் முடியலை. பாதிக்கப்பட்டவங்களும் நீதி கிடைக்குமான்னு பொறுத்திருந்து காத்துட்டு இருக்காங்க. எஸ் பேங்க் நெருக்கடி நமக்கு கற்றுக் கொடுக்குற முக்கியமான பாடம் இதுதான். நிதி உலகத்தில் நமக்கு நாம தான் பாதுகாப்பு. பேங்க் மேலே வைக்கிற நம்பிக்கையை விட நம்மளோட அறிவு மேலே வைக்கிற நம்பிக்கை தான் நம்மளை எப்போவுமே காப்பாற்றும். ஒரு கார் வாங்க நம்ம பல ஆராய்ச்சி பண்ணுறோம், ஒரு பைக் வாங்க பல ஆராய்ச்சி பண்ணுறோம், ஒரு குக்கர் வாங்க பல ஆராய்ச்சி பண்ணுறோம். நம்ம பணம், நம்ம ரத்தம் செத்தி சம்பாதிச்ச பணம், அதை ஒரு இடத்துல போடுறதுக்கு முன்னாடி ஏன் நம்ம அந்த ரிசர்ச் பண்ண மாட்டோம்? ஏன் இன்னொருத்தனை நம்புகிறோம்? ஏன் இன்னொருத்தன் சொல்கிற பேச்சு நம்ம கேட்டு செய்கிறோம்? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கொடுத்துருக்குன்னு நம்புகிறேன். இது போல் நிதி மோசடிகள், முதலீட்டு ரகசியங்கள் பற்றி இன்னும் தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, கமெண்ட்டில் சின்ன ஒரு தேங்க்ஸ் போடுங்க. ரொம்ப நன்றியாக இருக்கும். நன்றி, வணக்கம்.